ஒரு இடத்துக்கு என்னால் போயிட்டு வரவே முடியல. போயிட்டு வந்தாலே கை கால் வலிக்குது, மேல் வலிக்குது, உடம்பு வலிக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? 200% உண்மை. இப்போ வந்துட்டு போனாலே ஏதாவது ஒன்று வீட்டில் பஞ்சாயத்து ஆகுது. எனக்கு தெரில, நான் அப்பயே சொன்னேன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, காய்ந்த மரத்தில் கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி படக்கூடாது ஒருத்தவங்க மேலே. கண்ணடி பட்டதுனால நம்மளால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு போராடி ஈராடி ஒரு விஷயத்த ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறி வந்து அப்பாடான்னு உட்காந்தோன்னா இவங்க அப்படி அசால்ட்டாக உட்காந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு போட்டி போட்டு அப்படி ஒரு மாதிரியான ஒரு பெருமூச்சு விட்டு என்னை உடம்புல பாடாப்படுத்துகிற விஷயமெல்லாம் என்னை வெளில போயிடணும். எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் பட்டிருக்க கண்டிஸ்டியெல்லாம் வெளில போயிடணும். எங்கள் வீட்டை பார்த்துருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தும் சொல்ல போது அப்படி தும்சமாகி போயிடணும். அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கணும், அதிரணும். உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இருந்தாலும் அதை தாண்டியும் வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு, வசப்படுத்தி கொள்வதற்கு, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு என்னவெல்லாம் பண்ணி வாழ்க்கையை பயப்படுத்தலாம் என்கிற மாதிரி நிறையா வாழ்வியல் பரிகாரங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். செய்ய முடிந்த கண்டிப்பாக செய்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னவென்றால், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ, என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவைப்படுகிறது, அந்த தகவலுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு எளிமையாக செலவே இல்லாமல் நமக்குன்னு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து விதியை வசப்படுத்த முடியும் என்கிற நிறைய சூட்சமங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர காத்துட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு என்னால் போயிட்டு வரவே முடியல. போயிட்டு வந்தாலே கை கால் வலிக்குது, மேல் வலிக்குது, உடம்பு வலிக்குது. நான் ஒன்றும் அவ்வளோ பேரழகிலாம் இல்லை. இருந்தாலும் எங்கே போனாலுமே என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊரில் இருக்க எல்லாரும் என்னை பார்த்து தான் வந்து திருஷ்டி போட்டாங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டு கமலா பண்ணியிருப்பாளா, ஏற்று விட்டு ராஜி பண்ணியிருப்பாளா, இல்லை அம்மா அப்படி பண்ணியிருப்பான். என் கூட பேசும்போதே நான் நினச்சேன், என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான், அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பானான்ற மாதிரி நிறையா. எங்கேயாவது போயிட்டு வந்தோடனே அடுத்த நாள் நம்மளால் எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் முதல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, யாரோ கண்ணு போட்டாங்க, இல்லை இன்க்ளூடிங் நீங்கள் எல்லாருமே அந்த விடயத்துக்குள் தானே போய் நிற்போம். இதெல்லாம் உண்மையா பொய்யா? 200% உண்மை. என்ன மேடம் நீங்களே இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம், நான் ஒரு சயின்ஸாக சொன்னால் உங்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த திருஷ்டிப்படுதல், கண் திருஷ்டிப்படுதல், அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, காய்ந்த மரத்தில் கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி படக்கூடாது ஒருத்தவங்க மேலே. காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். நம்ம தமிழ் எவ்வளோ அழகானது பார்த்தீங்கன்னா, அந்த காயம் அப்படின்னாலே உடம்பை குறிக்கும், காய்ந்த அப்படின்னா ஒரு முதிர்ந்த ஒரு விஷயத்தை குறிக்கும். ஸோ இந்த உடலில் வந்து கல்லடி பட்டால் கூட நம்ம சரி பண்ணிடுவோமா, ஆனால் கண்ணடி பட்டதுனால நம்மளால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எப்பயுமே அந்த இன்ட்யூஷன் பவர்ன்றது எல்லா மனுஷனுக்கும் இயல்பாக இருக்குங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது யார்? ஆத்மா தானே, கடவுள் தானே. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான். நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் சரி, அறிவாளியற்றவர்களாக சரி, நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நாத்திகவாதியாக சரி, ஏதோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் இருங்க. அது என்பது உங்களுடைய கான்சியஸ் மைண்டில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடியது வேறு, உங்களோட சூப்பர் கான்சியஸில் இருக்கக்கூடியதெல்லாம் வேறு. அந்த அண்டத்தில் இருக்கக்கூடியதான் இந்த பிண்டத்திலும் ஒரு நெருப்பு பிரவாகமாக அந்த இறைவன் ஏதோ ஒரு முறையில் அருள் பாவனை செய்துட்டு இருக்க கண்டு தான் நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், உட்காடுறோம். எல்லா விஷயமும் அதன் மூலமாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு தெரியும் கணக்கு, யாரை எங்கே எப்போ தட்டினா வலிக்கும், எங்கே தட்டினா சந்தோஷப்படணும், எப்போ எவ்வளோ கொடுக்கணும், எதை சொல்லி வாழ்க்கையை புரிய வைக்கணும், என்ன பண்ணால் வாழ்க்கையில் வந்து சமாதானம் ஆகும், எதை கொடுத்தா சந்தோஷப்படுவோம் அப்படின்ற கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். இன்றைக்கி நைட்டு வேலையை விட்டுட்டு வந்தவருக்கு வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கணும். அவரே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாருன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வேலை இன்றைக்கி நான் வேலையை விட்டேன், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய முதலாளியாக இருக்கேன்னு யோசிப்பார். அப்போ ஒரு கெடுதலில் இருந்தால் ஒரு நல்லது துவங்க வேண்டும் என்று இறைவன் கணக்கு போட்டு விட்டானேனா அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நமக்கு அடிச்சு பாடம் சொல்லி தரும்போது அந்த பாடம் கொஞ்சம் வலிக்கிற தன்மையாக இருக்கும். எல்லாமே அவன் செயல், எல்லாமே மீனாட்சி சுத்தம்னு என்ன மாதிரி போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என் மேலே வந்து கண் திருஷ்டி விழுந்துருச்சு மேடம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை நடக்கிற நிகழ்வுகளும் அப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கை காலெலாம் முடியல, எங்கேயாவது போயிட்டு வந்தாலே எனக்கு முடிய மாட்டேங்குது. பெருசாலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை மேடம். ஆனாலுமே நம்மளை பார்த்து தான் பொறாமப்படுறாங்க, போட்டி போடுறாங்க. இதை பண்ணாதீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க எண்ணத்தை சார்ந்த ஒரு விஷயம் அது இல்லையா?
ஏன்னா ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஏதோ ஒரு ஆளுமை எல்லாரிடமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க ஒரு விஷயத்தில் க்யூட்டாக இருப்பீங்க, நான் பார்க்குற ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரி நல்லா இருப்பேன், அடுத்தவங்க ஒரு விஷயத்தில் அவங்களுடைய ஒன்றில் ஆளுமையாக இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு யூனிக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக அழகாலும் அறிவாலும் தன்னுடைய ஆளுமையாலும் தன்னுடைய பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடுத்தவர்களால் கவரப்படுவார்கள். இதுதான் இயல்பு இல்லையா? இதை மாற்ற முடியுமா? முடியாது. நம்ம வியக்கிறதுன்றதையோ இல்லை, இதுதான் மனுஷன். இப்படி இருந்தால் தான் இதை பற்றிலாம் யோசிச்சாதான் அவங்க வந்து மனிதர் கேட்டகரியிலே அடங்குவாங்க. நாய் பற்றி இன்னொரு நாயை கண் திருஷ்டி பட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நான் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னு நினச்சிக்கோனா சாதாரணமான விஷயம். அப்போ இதெல்லாம் இருக்குது, இல்லை, பொய், ஏமாத்துத்தனம், நம்பலாம் நம்ப வேணாம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இசிக்கொல்ட்டு போட்டால் எஸ், ஆமாம் எஸ். இதை நம்ம சொல்லும்போது யாருமே வந்து நம்பலை. ஆனால் வந்து இப்போ வந்து இங்கிலாந்துலையோ இல்லை ஆஸ்திரேலியாவிலோ நிரூபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கண் திருஷ்டிக்கு அவங்க வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? மிரர் தெரப்பி. ஆமாம், பூசா இருக்குல்ல. நான்லாம் படிச்சுட்டு சிரிச்சிட்டேன் ஒரு தடவை. இதைத்தானையா எங்கள் ஆயா உட்கார வச்சு எங்களை சுற்றி போட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆறாவெல்லாம் கிளென்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தீயில போட்டு பொசுக்கி அப்பாடின்னு விட்டப்புறம் கை காலில் இருந்த வழியெல்லாம் தள்ளி போட்டு நாங்கள் நைட் நிம்மதியாக தூங்கணும், அடுத்த நாள் காலையில் ஜாலியோ ஜில்கானாவோ வேலைக்கு போனோம். இதைத்தானே நாங்கள் பன்னெண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உட்காந்து நீங்கள் என்ன மிரர் தெரப்பின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதே ஆறாவை கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க கொடுக்குற என்னன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு குரங்கு இருந்துச்சாமா, அவங்க கொடுக்கக்கூடிய சயின்ஸு தேவையானா இது தேவை, அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். யாராவது ஒருத்தவங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எடுத்துக்காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து ஒரு 10 நாளாக கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரியான நீலைகள்லாம் பண்ணுது, அதோட உணர்வுகள் எப்படி இருக்குது, அதோட உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியாக பரிணாமிக்குது அப்படின்றத அந்த வாழைப்பழத்தை கொடுத்து தொடர்ந்து உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வாழைப்பழமே கொடுக்கல. ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அது பக்கத்தில் ஒரு இன்னொரு குரங்கை மட்டும் அமர்த்தி விட்டார்கள். அந்த குரங்கு என்ன பண்ணுது, ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப டல் ஆகுது. அந்த குரங்கு பண்ணுற மாதிரியே இதுவும் பண்ணுது. அது போய் குதிச்சா இதுவும் குதிக்குது, அது உட்காந்தா இதுவும் உட்காருது. இத்தனைக்கும் அவங்க 2 குரங்கும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது இது வரைக்கும். ஆனா அது பண்ற எல்லா லீலையும் இது பண்ணுது. இவங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாட், என்னடா அது, இந்த குரங்க நம்ம இதுவரைக்கும் கண்ணிலேயே காட்டாம அதோட இனத்திலேயே காட்டாம உட்கார வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். திடீர்னு அதோட இனத்தை பார்த்தோட இது எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளுது, இல்லை எந்த சமிக்கைகள் மூலமாக இது ரெண்டும் வந்து பரிமாறிக்கொள்ளுதுன்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய விடயங்கள் தேவைப்பட்டது. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு குரங்கு வந்து இன்னொரு குரங்கு இல்ல, அது என்ன பண்ணாலும் அதோடைய உணர்வுகளும் அதனுடைய அலைவரிசைகளும் இந்த குரங்கை பாதிக்கும். இது பேர் தான் மிரர் தெரப்பி. மிரர் மாதிரி அது இயங்கும். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் அருகில் உள்ள மனிதனும் நினைப்பான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. புரிஞ்சிருச்சுல்ல? இதைத்தான் நம்பாட்களும் பண்ணாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா யாருமே பேச வேணாங்க. ஒருத்தவங்க வந்து உட்காந்தாலே அவங்களுடைய சமிக்கைகளை பார்த்தா நம்மளுக்கே புரியும், ஐயோ வந்துடு, ஐயோ வளா வந்துட்டாளே அப்படின்னு தோணும். சில பேரை பார்க்கும்போதே இவங்களை பார்க்கணும்னு தோணும். அப்போ எது தீர்மானம் செய்யுது அந்த இடத்துல? அவங்களுடைய அதிர்வுகள் தான் தீர்மானம் செய்யுது. கரெக்ட்? அவங்க எதுவும் சொல்ல வேணாம், பேச வேணாம். வந்து உட்காந்தோடனே ஐயோ எப்படா போவான்னு இருக்கு. இப்போ வந்துட்டு போனாலே ஏதாவது ஒன்று வீட்டில் பஞ்சாயத்து ஆகுது, இல்லை இவங்க வந்துட்டு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. எனக்கு தெரில, நான் அப்பயே சொன்னேன் இவங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. அவங்க வந்தாலே எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது பற்றி, அவங்க வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது, அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து சில விஷயத்தையும் நாம் நல்ல ஈர்த்து கொள்வோம். அதனால தான் நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போய் நம்மளை நாமே வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா எல்லா மனிதனும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான அப்படியே ஸ்டாண்டர்டா நான் யாரை பார்த்தும் வந்து இது பட மாட்டேன், ஏக்கப்பட மாட்டேன்னு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாழ்வியலுக்கு ஒத்தே வராத விஷயம் அது. உங்க ஒரு அழகா நீங்க பேனா வச்சிருந்தா கூட சூப்பரா இருக்கு இந்த பேனான்னு என் மனசு நினைக்கத்தான் செய்யும். இதுதானே ரியாலிட்டி. அப்ப யாருமே யாரை பத்தி நினைக்கவே மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டியும் சில பேர் வந்து அமரும் போது அவர்களுடைய எண்ண கதிர்வீச்சு, அவர்கள் மூச்சு காட்சியின் வழியாக, இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் நானும் இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம்னா நான் என்ன மூச்சை விடுறேனோ அந்த மூச்சை தான் நீங்களும் சுவாசிப்பீங்க. ஏன்னா இந்த ரூம் தான் 10க்கு 10 ரூம்லாம் என்ன பண்ண போகிறோம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வீட்டை எப்பயுமே லட்சுமிகரமாக வச்சுக்கோங்க, வீட்டை வந்து எப்பயுமே வந்து நல்ல விதமாக இயக்குங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வீட்டை வந்து சரி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் சிறக்கும்னு சொன்னாங்க. ஏன், இந்த வீட்டில் ஒருத்தவங்க விடுற மூச்சு காற்றை தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சுவாசிக்கிறாங்க. அதனால தான் வீட்டு தலைமைகள் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக ரொம்ப சௌபாகியம் நிறைஞ்ச, அதனால தான் பானை பிடிச்சவ பாக்கியசாலின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி என்ன வீட்டு தலைமகன் சந்தோஷமா பாசிட்டிவா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. யாராவது ஒத்தவங்க இருந்தாலுமே அந்த வீடு என்ன பண்ணும், தேவையில்லாத நெகட்டிவான எண்ணத்திலிருந்து வெளியில வந்து பாசிட்டிவான எண்ணத்துக்கு மாறிடும். ஏன்னா யாரா இருந்தாலும் நீங்க விடுற மூச்சு காத்த நான் சுவாசிக்கிறேன், நான் விடுற மூச்சு காத்த நீங்க சுவாசிக்கிறது. கரெக்ட்? அப்போ உங்களுடைய எண்ண அதிர்வுகள் மூலமாக நீங்க சில சமிக்கைகளை எனக்கு கடத்துவீர்கள். இது சயின்ஸும் ஒத்துக்குது. அப்ப கடத்தும் போது என்ன ஆகும்னா, என்னுடைய ஆறா, இந்த உடம்பு அப்படின்றது சாதாரண உடம்பு, ஓகே எனக்கு இவ்வளவுதான் இருக்கு,
இதை தாண்டியும் எனக்கான தேகம் இருக்கு, அது சூட்சும தேகம். இந்த சூட்சும தேகத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அடுத்து என்னுடைய சுய தேகத்தை அது பாதிக்கும். இது ஒரு மாதிரியான ஒளிநுட்பத்தன்மை, அதை தாண்டியும் ஒரு மாதிரியான யோகா தன்மை. அதுக்குள்ளெல்லாம் போவேணாம். சிம்பிளா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், இல்லை யாராவது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, வந்துட்டு போனாலே எனக்கு ரொம்ப கண் திருஷ்டி விழுகுது, இல்லை எங்கேயாவது போனாலே எனக்கு கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு இடத்துக்கு என்னால் போயிட்டு வர முடியல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அதனால வந்து அவர்கள் ஏக்கப்படுகிறார்கள், அந்த ஏக்கம் உங்களை தாக்குது. இது இயல்பு தானே. எப்பயுமே வந்து எல்லாருக்கும் இல்லாம யார்கிட்ட விசித்திரமா இருக்கும்போது தான் எல்லாரும் ஆணு பார்ப்பாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சந்தோஷப்பட்டுக்கணும். நான்லாம் எப்பயுமே சொல்லுவேன், யாராவது உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா கெத்த காலர் தூக்கி விட்டு நடங்க. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஏன் உன் அளவுக்கு நான் இல்லப்பா அப்படின்றத அவங்களே சொல்றாங்க. அதனால யாராவது பொறாமப்படுறாங்க, போட்டி போடுறாங்க, என்னை பார்த்து வந்து அப்படி கண் திருஷ்டி பட்டாங்க, எனக்கு அதை வெட்டி போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க அவர்களை விட மிகச்சரியான முறையில் வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்களோட எல்லா விஷயத்திலையும் நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்னு அவங்களை இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, கொண்டாடுறாங்க. அதனாலதான் அவங்க உங்க மேல பொறாமையே படுறாங்க. ஓகே, அதனாலதான் உங்களுக்கு கண் திருஷ்டி விழுகுது. சரி, ஓகே, இதை மட்டும் சொல்லிட்டே உட்காந்துருந்தா போதுமா? எந்திரிக்க முடியல மேடம், காய்ச்சல் அடிக்குது, ஆனா போய் பார்த்தா 102 டிகிரி காய்ச்சல் இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. திரும்ப போய் பார்த்தா திரும்ப வந்து உடம்புல காய்ச்சல் இல்லை, ஆனா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. காகம்பாங்க எங்க ஊர்ல அந்த பக்கம்லாம். அது காய்ச்சலும் இல்லாம காய்ச்சல் வர மாதிரியும் இல்லாம ஒரு சிம்பிள். அப்படின்னா என்னன்னா, அந்த மூச்சு காட்சி, அவ்வளவு சூடான மூச்சு காட்சி என்னுடைய ஆறாவை செய்யும் போது, அடையும் போது எனக்குள் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சக்தி இழப்பு நிலை. கிளியர்? புரிஞ்சிச்சுல? இவ்வளவு தூரம் இதை விளக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் இதை விளக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கான ஒரு வலிமையை ஒவ்வொரு மனிதனிடமும் இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது போயிட்டு அப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த விஷயத்தின் மூலமாக தான் சில விஷயங்கள் அப்படியே தடைப்பட்டு போகும். ஏன்னா நிறைய 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 நம்மளே கஷ்டப்பட்டு போராடி ஈராடி ஒரு விஷயத்த ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறி வந்து அப்பாடான்னு உட்காந்தோன்னா, இவங்க அப்படி அசால்ட்டா உட்காந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு போட்டி போட்டு அப்படி ஒரு மாதிரியான ஒரு பெருமூச்சு விட்டு நம்ம ஆறாவை பாதிச்சுட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்லையா? அப்ப அதுக்கும் ஒரு வேலி போட்டுக்கணும்ல. இப்ப வேலி போட்டுக்கிறா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சா நம்ம வேலி போட்டுக்கலாம். பாமர மக்கனா இருந்தா எப்படி வேலி போட்டுக்கிறது? இதுக்காண்டியே நான் 10,000 ரூபாய் கொடுத்து நிறைய கிளாஸ் படிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சூட்சமா சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். நேரா நாட்டு மருந்து கடை போங்க. நீங்க எங்கேயாவது போறீங்க அப்படின்னு தெரியுது, உங்களுக்கு தெரியும்ல, எப்படி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். நீங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல யாரோ உங்க வீட்டுக்கு வர போறாங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியாமையா இருக்கும், தெரியும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, நேரா நாட்டு மருந்து கடையில போய் வெண்கடுகு வாங்கிக்கோங்க. என்னது? வெண்கடுகு. ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அந்த வெண்கடுகு வாங்கிட்டு வந்து ஒரு அகலமான தாம்பாளத்துல அந்த வெண்கடுகை பரப்பி வச்சிருங்க. எங்கேயாவது போறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, எந்திரிக்கவே முடியல, கொட்டாவி கொட்டாவியா வருது, ஒரு மாதிரி யாரோ அடிச்சு போட்டு என்னை கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி என்னுடைய தேகம் வந்து சக்தி குறைந்து வலுவிழந்ததாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அது உணர்கிறீர்களே, ஆனால் உங்க மனசு அதை வந்து நம்புதுன்னா, எப்பயுமே மனசு நம்பினாதான் மூளை சமைக்க கொடுக்கும். நம்மளுக்கே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பார்க்காத வரைக்கும் அடிபட்டே தெரியாம நம்ம வீட்டு இல்லத்தரசிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலைல இந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பிள்ளைங்களை அனுப்புறதுக்குள்ள இந்த பரபரம். அப்போ குக்கர் சுட்டா என்ன, காய்கறி கட் பண்ணா என்ன, எனக்கு தேவை பிள்ளையை அனுப்பணுன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ கை கட் பண்ணிட்டேன்னு தோணும். அப்போ மூளைக்கு நீங்க சமிக்கைகள் கொடுத்தாதான் மூளை ஐயோ வலிக்குதுன்ற உணர்வே கொடுக்கும். அப்போ உங்க மனசு அதை நம்புது அப்படின்ற பட்சத்துல அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சிறிய ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னா, அதுதான் வெண்கடுகு. அந்த வெண்கடுகை என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தாம்பாளத்துல நல்லா பரப்பி வச்சிருங்க. பரப்பி வச்சுட்டு இந்த விரல் இருக்குல்ல, இந்த சுண்டு விரல், இந்த சுண்டு விரலோ இல்லாட்டி இந்த விரல், இது சூரிய விரல், இது வந்து புதன் விரல், 2ல ஏதோ ஒண்ணு. ஓகே. ஏன்னா இந்த புதன் தான் காசிப்பை இண்டிகேட் பண்ணும். இது 3ஆம் பாவத்தை நான் வந்து எல்லாத்துமே ஜோதிடமா கரகத்துவமா சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த விரல் வந்து ஜோதிடத்தை காசிப்பை இண்டிகேட் பண்ணும். உங்களை பத்தி அடுத்தவங்க பேசக்கூடிய நெகட்டிவிட்டியான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு தன்மை வந்திருந்தாலும் சரி, இல்ல இதுதான் சூரிய விரல் ஆளுமை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆளுமையை பார்த்து அவர்கள் கொஞ்சம் வியந்து அதன் மூலமாக உங்கள் மேல ஏதோ ஒரு போட்டி போறாமையில ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டிருந்தாலும் சரி, நான் அப்படி கண்டிஷ்டில அப்படிதான் சொல்றேன், ஏக்க பெருமூச்சு விட்டிருந்தாலும் சரி, அப்போ ஒன்னா இந்த விரல் எடுத்துக்கோங்க, இல்ல இந்த விரல் உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ரெண்டையும், இந்த 2 விரலை மட்டும் பயன்படுத்துங்க. இல்ல பாபா மாதிரி நான் 2 விரலையும் வச்சு என்ன மாதிரி ஆட்டுவேன்னா ரொம்ப சந்தோஷம், ஆட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. ஒரு தாம்பாளத்து நிறைய வெண்கடுகை கொட்டி வச்சு இந்த 2 விரலையும் வைத்தோ, இல்ல இந்த ஒரு விரலை வைத்தோ, இல்ல இந்த விரலையை வைத்தோ, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக. நீங்க தும் சொல்லும்போது அப்படி தும்சமாகி போயிடணும். அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கணும், அதிரணும். ஏன்னா மந்திரங்களுக்கு எப்பயுமே நீங்க கொடுக்கக்கூடிய உயிர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறீங்களோ, பேர் ஸ்தம்பன மந்திரம்னு பேர்.
நீங்க ஒரு மந்திரத்தை மோகிக்கலாம், ஒரு மந்திரத்தை வந்து மாரகம் பண்ணலாம், ஒரு மந்திரத்தை ஸ்தம்பனம் பண்ணலாம், மந்திரத்தை வந்து என்ன வேணா பண்ணலாம். நீங்க அம்பாள் அப்படியே வசீகரிக்கனா ஓம்னு இழுக்கலாம். நீங்க முடிக்கணும் இப்ப அவ்வளவுதான். போய் நொறுக்கிட்டு வா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அது மாதிரி ஓம் தும் துர்காய நமக. இதை ஒரு 108 தடவை சொல்லிட்டு இந்த கையால ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக அந்த வெண்கடுகை இப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுவாங்க. இந்த சர்க்கிளுக்கு ஒரு சக்தி உண்டு. அது ஒரு அதிர்வுகளை ஒரு அலைவீச்சு கொண்டு வந்து கொடுக்கும். கிளியர்? அதை சொல்லிட்டு நல்லா 108 தடவை ஜபிச்சுட்டு அந்த இடத்துல கையை வச்சுட்டு, அம்மா இந்த நிமிஷத்துலேருந்து என் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் வெளில போயிடணும். என்னை உடம்புல பாடாப்படுத்துகிற விஷயமெல்லாம் என்னை வெளில போயிடணும். எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் பட்டிருக்க கண்டிஷ்டியெல்லாம் வெளில போயிடணும். எங்கள் வீட்டை பார்த்துருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் வேண்ட போது உங்கள் மனசார நீங்கள் வேண்டுறீங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் போதுங்க. உங்கள் மனசார நீங்கள் வேண்டக்கூடிய இந்த ஒரு விடயம் சக்தி வாய்ந்ததாக மாறும். நம்புங்க, மாறும். எங்கேயோ இருக்கிற சாமியார் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது மாறுதுன்னா நீங்கள் சொன்னால் மாறாதா? அவரும் அதே 10 மாதம் தான் பிறந்திருக்காரு, அவருக்கும் அதே 10 கை தான் இருக்குது, அவருக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ எது பிரிக்கிறது? எல்லாரும் ஒரே ஆள் தானே. வித்தை தெரிஞ்சவன் வித்தக்கார, அவ்வளோதான். நம்மளுக்கு வித்தை தெரியல, நம்ம தள்ளிக்கிறோம். அவருக்கு வித்தை தெரிஞ்சிருக்கு, அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொல்லுவேன், நீங்களும் அஸ்ட்ராலஜி படித்தா நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆக போகிறீங்க. படிக்காட்டி நீங்கள் இருக்க போகிறீங்க. யாராக இருந்தாலும் எனக்கு இப்போ தெரிஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது, அவ்வளோதான். யாரும் பெருசும் கிடையாது, யாரும் சின்னதும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த வீட்டுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க நலத்துக்கு நீங்க பண்றதை விடவா மத்தவங்கெல்லாம் வந்து மத்த பூசாரியோ இல்ல மத்த கோவில்ல இருக்கிற குருக்களோ நல்லது பண்ணிட போறாங்க? முதல்ல நமக்கு நம்ம நல்லது பண்ணாலே போதும். நம்ம வீட்டுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, உங்க பிள்ளை உங்ககிட்ட தாங்க ஓடி வரும். வேற யார்ட்டையும் ஓடி வராதுல்ல. உங்க பிள்ளைக்கு உங்க உணர்வுகள், உங்க பிள்ளைக்கு உங்களோட சூடு தாங்க தேவை. வேற யாரும் தேவையில்லை. அப்போ உங்க பிள்ளை நல்லா இருக்கணும், உங்க வீடு நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க பண்ணா போதும். அதுவே 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறும். நம்ம நம்பிக்கை தான் காரணம். எப்போ ஓம் தும் துர்காய நமகன்னு சொல்லிட்டு இந்த வெண்கடகை எழுதி வைத்து விட்டு, ஞாயிற்றுக்கிழமை எப்போ பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே இந்த வெண்கடுகை எடுத்துட்டு தாம்பாளத்தில் பரப்பி வச்சுட்டு ஓம் தும் துர்காய நமக 108 தடவை சொல்லிட்டு அப்படியே துர்கை அம்மனை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு ஊதுபத்தி, இந்த ஒரு ஊதுபத்தியை எடுத்து நல்லா ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக முதல்ல உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஊதுபத்திக்கு கிளென்சிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி உங்கள் பிள்ளைய, உங்கள் வீட்டை எல்லாத்தையும் பண்ணுங்கள். சாம்பிராணி போட முடியுமா? தாராளமாக சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணிலாம் போட முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஊதுபத்தியே புகையை கிளப்பணும். புகையெல்லாம் கேது. ஊதுபத்தி எல்லாம் கேது. எதுக்கு சாம்பிராணி போகிறோம்? சாம்பிராணிலேருந்து வரக்கூடிய புகையெல்லாம் கேது. ஸோ அப்போ கேதுன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த தூமாதேவி தான் உதவி செய்வார். ஓகே, அதனால தான் அந்த தும் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு நல்லபடியை வந்து சும்மா ஒரு ஊதுபத்தியை வச்சு சுற்றிட்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஊதுபத்தியை வச்சு சுற்றிட்டு, உங்கள் வீட்டை சாமி ரூமில் வைக்காதீங்க. வீட்டு கொல்லை பக்கமாவோ இல்லை முன்னாடி வாசலே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை வச்சு அந்த ஊதுபத்தியை வச்சு விட்ருங்க. மறக்காமல் கீழே எதுவும் பேப்பர்லாம் போட்டு வச்சுருங்க. கையில் காலில் கங்கு பட்டுறாம. ஓகே, பண்ணி முடிச்சுட்டு அந்த வெண்கடுகு இருக்குல்ல, அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலையிலையும் தெளிச்சு விட்ருங்க. 2 விஷயம். ஒன்று, உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போகிறனால கண் திஷ்டி விழுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக அதை தூவி விடுங்க. இல்லை நான் எங்கேயாவது போயிட்டு வந்து எனக்கு கண் திஷ்டி விழுகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெண்கடுகை உங்கள் தலையை ஃபுல்லாக சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. கிளியர்? 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே, வீட்டுக்குள்ளே போகிறது இன்னும் சூப்பரான வலிமை தரும். நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் அதை பற்றியே சிந்திக்க போகிறீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை வெண்கடுகு எடுத்துரும். நீங்கள் ஒரு வேளை நிறைய கொள்ளையெல்லாம் இல்லாமல் நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு நைட்டே அதை கூட்டி வாரி பெருக்கி போட்டுருங்க. ஒரு 7 to 9க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெண்கடுகை எடுக்கிறீங்க, எல்லா மூலையிலையும் போடுறீங்க. ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெருக்குமாரை வச்சு அந்த வெண்கடுகெல்லாம் எடுத்து தனியாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு கால்படாத இடத்துல அடுத்த நாள் காலத்தால் கொண்டு போய் போட்டுருங்க. இல்லை கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குங்க, எங்கள் காம்பவுண்டெல்லாம் சுற்றி நான் வெளியில் போட முடியும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வெளியில் காம்பவுண்டு வாசலையும் போட்டு விட்டு வந்துருங்க. அதை நீங்கள் பெருக்கி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு வெண்கடுகு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் மந்திரம் ஜபித்து அது உருவேற்றப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய வெண்கடுகை ஒரு பாத்திரத்தில், எவர் சில்வர் பாத்திரம் இருக்கக்கூடாது. இது கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது மண் குடுவையாக இருந்தாலும் சரி. மண் குடுவையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். மண் குடுவையோ இல்லை குட்டி விளக்குலையோ ஏதோ போட்டு உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருங்க. அது பீரோக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, அலமாரிக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கால்படாத இடத்துல கைப்படாத இடத்துல வச்சுருங்க. அது பேசாமல் அங்கே இருக்கட்டும். யாராவது இன்னுமே வருவான்ல, வந்து உங்களை பார்த்து கண்ணு படணும்னு நினப்பான்ல, அப்படியே அந்த விஷயத்த வெண்கடுகு என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணிடும்.
ஸோ அதனால இதை மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி செஞ்சு அந்த உங்க வீட்டு மேல இருக்கிறத மாற்றினால் ரொம்ப போதுமானது. ஆனா ஒண்ணு மூடிய நிலையில் வைக்கக்கூடாது, திறந்த நிலையில் தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அதோட எனர்ஜியை அது ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ வீட்டில் யாருக்காவது கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் படுத்துது நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீர்களே என்றால், வீட்டில் இருக்க குட்டீஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டா இருக்காங்க, எங்கேயாவது போயிட்டுலாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகா பிள்ளைங்க வந்து கடவுளுடைய ஆசையால் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னா, உடனே பிள்ளைங்களுக்கு மறக்காம இதை பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க உப்பு சுத்தி போறது, அப்புறம் நீங்க சூடம் சுத்தி போறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத இதெல்லாம் இல்ல. நான் புதுசா சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்ல. பட் இந்த வெண்கடுகு பரிகாரம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ வசீகரத்தையும் குடுக்கும். அதே சமயம் மிகப்பெரிய விஷயம். அதே மாரி இந்த வெண்கடுகு சாம்பிராணியில போடணுமான்னு நெறைய பேர் கேட்குறீங்க. தயவு செஞ்சு போடாதீங்க. இது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நெறைய பேர் வெண்கடுக சாம்பிராணியில போட்டு பயன்படுத்துவார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லிக் குடுத்த முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த வெண்கடுகு என்பது ஈஸியா அடுத்த நெகட்டிவிட்டிய இது பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அப்ப அத கொண்டு போய் சாம்பிராணியில போடுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ கை குடுக்குமானா இல்ல. அதுக்கு பதிலா நீங்க மருதாணி விதையை போட்டு நீங்க சாம்பிராணி போட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வெண்கடுகு நீங்க சாம்பிராணியில போடும்போது ஒரு மாரியான புகை, அந்த புகை வந்து தேவையில்லாம உங்க த்ரோட் சக்கராவை இழுத்து பிடிக்கும். ஆல்ரெடி இந்த வீட்டு கிளென்சிங்கே ஆகாம ஒரு வீடு குப்பையா இருக்கு. அத கூட்டாம வந்து திரும்ப திரும்ப அந்த வீட்ல பொருள் வச்சா எவ்வளோ குப்பையாகுமோ அந்த மாரி தான். முதல்ல வீட்ட கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த வெண்கடுகு பயன்படுமே தவிர, அது சாம்பிராணியில போடலாமான்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அதனால நான் முன்கூட்டியே நானே பதில் குடுத்துர்றேன். அத சாம்பிராணியில போட வேணாம். நீங்க இந்த மாரி மெத்தட்ல பண்ணி பார்த்தாலே திரும்பி எப்பேற்பட்ட கண் திஷ்டியும் உங்கள் காலடி படாமல் எகெயின் உங்களுக்கு கனவுலையும் கண் திஷ்டி வராத அளவுக்கு இந்த சூட்சும பரிகாரம் மிகச்சரியான முறையில் உங்களை இயக்கும். அப்ப எங்கேயாவது போயிட்டு வந்தா மறக்காம ஒரு வெண்கடுகை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே சில நாட்டு மருந்துகள் நான் அப்புறமா அடுத்த எபிசோட்லலாம் சொல்றேன். அதெல்லாம் வாங்கி எப்பயுமே கையில ஸ்டாக் இருக்கிற மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆபத்து நேரத்துல அது மிகச்சரியான முறையில் உங்களை சீர் செய்து கொள்ளக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண் திஷ்டியிலிருந்து விலகுறதுக்கு இந்த சின்ன வெண்கடுகு போதும். மறக்காம வாங்கி பயன்படுத்துங்க. வாங்கி பயன்படுத்திட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இந்த மாதிரியான சிறப்பான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.